சார் ரீசெண்டா அமிச்ச ஒர்க்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? அந்த இது ஒரு டவர் மாதிரி ஒன்று, லேண்ட்ஸ்கேப் ஒன்று, ஒரு பில்டிங் ஒன்று, எஸ் சார். அது ரொம்ப பிரமாதமாக வந்துருந்துச்சு. வேற என்ன இருந்ததுன்றது கொஞ்சம் ஒரு செகண்ட் பார்த்துறேன். ஒரு ஆப்பிள் வித் ட்ரேப்பரியோட ஆ, ஒன்று ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் இருந்துச்சுமா. சார். அந்த ட்ரேப்பரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த பேர்டில் கொஞ்சம் இடிக்குது. அந்த அந்த ஆப்பிளுக்கு பின்னாடி அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒயிட் பேப்பர் விட்டுருக்கு பார்த்தியா? எஸ் சார். அது வந்து வேற என்னமாச்சும் செய்யணுமா? அதாவது அது வந்து இன்கம்ப்ளீட் ஃபீலிங் கொடுக்குது. எஸ். அதாவது நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு கிரே டோன், அப்படியே ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே கிரே டோன் அப்படியே கொடு, ரொம்ப பேலா கிரே டோன் அப்படியே கொடுத்தா ப்ரெஷ்ஷு ஓடி இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது என்னன்னா இப்போ ஒரு ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்க, கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி ஒரு கிரிமினலை பிடிக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தனியாக இருக்கான், ரெண்டு கன்று கையில் வச்சுருக்கான். மோஸ்ட் டேஞ்சரஸை வந்து அவன் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இல்லைப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். மோஸ்ட் டேஞ்சரஸை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். மற்ற ஆளுங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத அவன் அந்த கன்னை வந்து அப்படி லேசா அப்படின்னு பார்த்துட்டு அவனை அப்படி இப்படின்னு, ஆக்சுவலாக ஒன்றும் அவனை எய்மெல்லாம் பண்ணலை, ஆனால் அவனை பார்த்துட்டு நான் இப்போ நகண்டினா சுற்றுவேன் அப்படின்றதுக்கு அவனை பயமுறுத்தினா அவன் அசைய மாட்டான். கபடியில் இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படின்னு திரும்பிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக திரும்பி பின்னாடி வந்த ஆளெல்லாம் பார்க்கல, பின்னாடி வருவான்றது தெரியும். அதை மாதிரி இது வந்து பெருசாக ஒன்றும் செய்யலை, இந்த இடத்துலலாம் பெருசாக ஒன்றும் செய்யலை. இதாச்சும் கொஞ்சம் டார்க்காக வச்சுருக்கேன். எவ்வளவு லைட்டாக வச்சாலும் ரெண்டு ப்ரெஷ் ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கோன்ற ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணணும். சரியா? அதுதான் அந்த அந்த இதில் மென்ஷன் பண்ணேன். அப்புறம் இன்னொன்று வந்து என்ன செஞ்சுருந்தேன்னா, ஒரு பேர்ட் அந்த ஒன்று சொன்னீங்க. பேர்டில் தலைக்கு மேலே வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கணுமா? ராமச்சந்திரன் சாரோடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல, அவரை எனக்கு அனுப்பலை. எஸ் அவரை சார். அந்த ஒரு செஞ்சுருந்தாரா? எஸ். அந்த அந்த இடம் வந்து என்னன்னா, ஒன்று இப்போ கூட அது என்ன செய்யலாம்னா, நீ கரெக்டாக எவ்வளவு தூரத்துக்கு அந்த லைட் டோன் வர முடியுமோ அந்த இடத்துல கொஞ்சம் போல் தண்ணி வச்சுட்டு, கிளியர் வாட்டர் வச்சுட்டு, டஸ்டி ப்ரஷ் ஆக்கி அந்த ஒயிட்டை எடுத்துரு. அந்த அந்த கிரேயாக இருக்குல்ல, பேக்ரவுண்ட் கொண்டாந்துருக்கு பார்த்தியா, அதை எடுத்துரு. ஏன்னா அந்த இடம் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும். பின்பக்கத்தில் இருந்து லைட்டு வந்து இருந்துச்சுன்னா, பேக் லைட்டாக இருந்தால் நல்ல பிரைட். அதை எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுரு. ஒரு ½ ட்ரை ஆக விட்டுட்டு பேக்ரவுண்டை கொஞ்சம் கொண்டு வந்து அந்த இடத்துல டார்க் ஆக்கிடு. நான் என்ன மீன் பண்ணுறேன்னு தெரியுதா உனக்கு? எஸ் சார். அந்த பேரட்ல கூட நம்ம அந்த ஒர்க் பண்ணியிருந்தோம். செஞ்சோம், ஆமாம். பேரட்டில் அந்த அது உள்ளே வந்துருச்சு ஆக்சுவலாக. நம்ம எஸ். கலர் வச்சுக்கிட்டு இருந்தால் உள்ளே வந்துருச்சு. அதில் லேசாக கொஞ்சம் போல் தண்ணி வச்சு எடுத்தோம். இப்போ இன்னொரு ஒரு வாட்டர் கலர் ஒன்று இவங்களுக்காக செஞ்சிட்ருக்கேன், அது உனக்கு நான் காட்டுறேன். இது வரேன், எங்கே இருக்குன்னு பார்க்கணும் முதல்லன்னா. பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி உனக்கு காட்டுறேன். செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. என்னம்மா இது எங்கே இருக்குன்னே தெரியல. போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு அந்த குரூப்புக்கு, அந்த இதையே காணும். ஒரு நிமிஷம் இருமா, அந்த இதை சேவ் பண்ணிவிட்டு உனக்கு அதை நான் போட்டு காட்டினேன் அப்படின்னா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன ஓகே மீன் சார். பண்ணுறேன், ஒரு நிமிஷம் வரேன். எங்கே இருக்குன்னு தான் இருக்கா?
என்ன அது வரவே இல்லை. வரவே இல்லை. இது வர மாட்டேங்குது, ஷேருக்கு வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சரி, உனக்கு நான் அப்புறம் அந்த பெயிண்டிங்கை இது பண்ணுறேன், உனக்கு இதில் அனுப்பி விடுறேன், வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் அனுப்பி விடுறேன். வந்துச்சாம்மா உனக்கு? இன்னும் இல்லை சார். வந்துருக்கோன்ட்ட. எஸ் சார். அந்த அந்த இதில் பார்த்தியா, அதில் அந்த பெட்டல்ஸை எஸ் சார். கொண்டாடுறதுக்காக நான் ஆக்சுவலாக இந்த ரைட் சைடில் இருக்கிறது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நான். எஸ் சார். அப்படி பிளாங்கை விட்டுட்டு ஒரு கலர் வச்சிடுறேன் மேலே, ஒரு கலர் வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கிட்டே வர்றேன். எத்தனை லேயர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாரு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ளவரில் இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் ஒரு சிட்டிங் இருக்குது எனக்கு. அதைத்தான் மீன் பண்ணுறேன். அப்போ கலரை எடுக்கிறேன், கலரை ஆட் பண்ணுறேன், ஒரு கலரை வார்ம் கலரை எடுத்துட்டு கூல் கலர் வைக்கிறேன், கூல் கலர் எடுத்துட்டு வார்ம் கலர் வைக்கிறேன். அப்போ எப்படி மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது வச்சிட்டோம் கலர் வச்சிட்டோம் அது வேறு எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. இப்போ நான் இந்த இதில் என்ன செய்ய போகிறேன்னா, ரெக்கார்டிங் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு. சரி, ரெக்கார்டிங் சரியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அந்த இதை நிறுத்திட்டு இதை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னும் ஜாப் ஆன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. டக்குன்னு கலரை வச்சு தண்ணியை வச்சு அவ்வளோ தூரத்துக்கு இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை? அப்படி தோணுது. இல்லை, வேணும்னு செய்கிறேன் நான். இது நான் அப்படி அதை நான் பிளான் பண்ணலை, இப்படி செஞ்சு காட்டணும்னு பிளான் பண்ணல. ஆனால் உனக்கு வேணும்னு செய்கிறேன் நான். ஏன்னா ஒரு காமிக்கலை வந்து யூஸ்வலாக நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீச்சர்ஸ்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கோம். ஓம் பேப்பர், ஓன் கலர், ஓன் ப்ரஷ்ஷு, ஓன் டைம். என்ன வேணால் சார் தப்பிதமாக போச்சுன்னா கிழிச்சு தூக்கி போட்டுருவோம். தப்பிதமாக போச்சுன்னா திருப்பி பேப்பரை திருப்பி வச்சு இன்னொரு பெயிண்டிங் செய்வோம். மனோகரன் வந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் என்ன செய்வார், காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது சில பெயிண்டிங்ஸ் கெட்டு போயிடும், ஆனால் தூக்கி போடுறதுக்கு மனசு வராது. 300 GSM வாட்டர் கலர் பேப்பர் 14 பயங்கரமாக இருக்கும். நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் வாங்கிட்டு வருவோம். கும்பகோணத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போய் தான் வாங்கிட்டு வர முடியும். என்ன செய்வார் அவர், நல்ல லக்ஸு சோப்பு அதை மாதிரி வெள்ளை கலர் சோப்பை எடுத்து இதை பெயிண்டிங் வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு சோப் போட்டு க்ளீனாக கழுவிடுவார். அவ்வளோ சாஃப்டாக செய்வார். ஆனால் லேசாக அப்படி சோப்பை கையில் தேய்ச்சி அப்படியே தட்டி 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 கலரை ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஊற்றி, பேப்பரை தொட்டக்கூடாது, பேப்பரை தொட்டோம்னா பிஞ்சு வந்துடும். காய வச்சுட்டு அப்படியே ஒரு கிளாஸ் மேலே தூக்கி வச்சு வெயிலில் காய வச்சு அதுக்கு வெயிட் வச்சு இப்படிலாம் செஞ்சு திரும்ப பெயிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர்ற பெயிண்டிங்கும் நல்லாயிருக்கும். அப்போ ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலான்றேன் நான். சரியா? இப்போ நம்ம கொஞ்சம் லேசாக முடிக்கு கொஞ்சம் போல் கலர் வச்சுருவோம்மா. முடிக்கு கலர் வைப்போம் அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக என்கிட்ட இதில் ப்ளூ இருக்குது, ஆனால் இந்த பேலட்டை யூஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இங்கே வந்து கொஞ்சம் போல் பர்ன்ஸ் ஏன்னா இருக்குது. நான் வந்து ப்ரெஷன் ப்ளூ இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பெரிய பேலட்டில்.
கொஞ்சம் போல் பான்ஸ் ஏன்னா ஏற்கனவே இருக்குது எல்லோ ஆக்கர் கொஞ்சம் போல் ரெட்டை வெள்ளி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த கலர் செட்டை தூக்கி போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஏன்னா நிறைய இருக்குது கலர். காஞ்சி போய் திறக்க முடியல. திறந்தே எனக்கு வந்து கையில் வந்து கேலஸ் வந்துருச்சு. இதை திறக்கிறது ப்ரெஷ்ஷை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது ரெண்டும் சேர்த்தே தான் கையில் கேலஸ் வருது. இதை அப்படி இதை ஆனால் இதை சீக்கிரமாக தூக்கி போட்டாகணும், வேறு வழி இல்லை. தூக்கி போட்டாங்கன்னா இல்லாட்டி யாருக்காவது கொடுத்துடணும். இல்லாட்டி பின்பக்கமாக திறந்து தண்ணி ஊற்றுறதுன்னா மீடியம் வாட்டர் கலர் மீடியம்னு ஒன்று இருக்குது, போஸ்டர் கலர் மீடியம்னு ஒன்று இருக்குது, வாட்டர் கலர் மீடியம்னு ஒன்று இருக்குது. அதுகளை எடுத்து யூஸ் பண்ணோன்னா பின்பக்கமாக திறந்து அதை கொஞ்சம் போல் ஊற்றி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா ஆக்சுவலாக யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்குறேங்க. சரியா, இப்போ வந்து தலைக்கு கொஞ்சம் போல் டார்க் வச்சிடுறேன். ஒரு நாள் அருமையான ஒரு போர்ட்ரேட் ஒன்று பார்த்தேன் நான், வாட்டர் கலர் போர்ட்ரேட்டு யூடியூப் இதில் பின்ட்ரெஸ்ட்டில் காட்டுறேன். அப்புறம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே சும்மா இப்போ இந்த இப்படி கலர் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா. ஆக்சுவலாக அப்படி அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் கலர் வைக்கலை நான். ரொம்ப கால்குலேட்டடாக ஈஸியாக வைக்கிற மாதிரி தெரியணும். ஈஸியாக கஷ்டப்பாடுபட்டு வைக்கிற மாதிரி தெரிஞ்சால் பார்க்குற ஆளுகளுக்கு வந்து டயர்டாயிரும். பார்க்குற ஆளுக்கு டயர்டாயிடக்கூடாதுல்ல, அதனால் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதே மாதிரி அந்த பெயிண்டிங்கை செஞ்சுருக்கான் அந்த ஆள். ஒரு 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 மிடில் ஏஜ்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மிடில் ஏஜ் லேடி. ஆக பீப்புள் வந்து பெயிண்டிங்கை கடைசியில் நம்ம எப்படி முடிச்சிருக்கோமோ அதை தான் பார்க்க போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இல்லை. அது யாருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா பெயிண்டிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பெயிண்டிங் செய்யக்கூடிய ஆட்கள் யார்? நம்மளுடைய ரைவல்ஸ். அப்போ நம்மளுடைய ரைவல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்றது தெரியக்கூடாது நம்ம இல்லை. இல்லை அது அந்த பாடி பில்டர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்களை மாத்திரம்தான் எக்ஸசைஸ் செய்யும்போது பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க, வெளியாளுகளை பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு இவன் கஷ்டப்பாடுபட்டு செய்கிறான்றதையும் எந்த வெயிட்டுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது இவனுக்கு, ஒரு பர்டிகுலர் வெயிட்டில் அவனால் செய்ய முடியாமல் திணறுவான்ல, அது வந்து வெளியில் தெரியக்கூடாது. அதை மாதிரி இப்போ நம்ம எவ்வளவு எந்த இடத்துல கஷ்டப்பட்டோன்றது வந்து நம்மளுடைய ரைவல்ஸுக்கு தெரியக்கூடாது. அதனால தான் ராஜ்குமார்ஸை பற்றியெல்லாம் தன்னுடைய ஆக்சுவல் டெக்னிக் வர்றப்போ வந்து காட்டுறது கிடையாது. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த முடியோடைய ஸ்ட்ரோக் நீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதா இருந்தாலுமே கூட பேக்லெட் மாதிரி வச்சுக்கிறோம். கொஞ்சம் லேசாக இருந்தாலும் அந்த ஒயிட் அங்கே விட்டுருக்கேன்னா அதை பேக்லெட் மாதிரி வச்சுக்கிறோம்.
ஃபுல்லாக கவர் பண்ணாலும் கூட இந்த ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்காக வச்சு தாம்மா கவர் பண்ணணும். நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு என்னென்னா, முடிச்சிட்டியான்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. அக்ஷிதாலாம் வந்து செய்ய விட மாட்டா. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், அதை செஞ்சிடறேன் சார், நிறுத்திடுவேன். ஆனால் இப்போ ஆஃப் லேட் வந்து அவளும் கூட சேர்ந்து செய்கிறதில்ல. சார் நீங்கள் செஞ்சுருங்க சார், நான் அப்புறம் உட்காந்து செய்கிறேன் அப்படின்றேன். நீ எதுவும் சொல்லி தந்தியா அவளுக்கு? இல்ல சார். சரியா, இப்போ வந்து நம்ம வந்து கண்ணை போட்டுருவோமா? இதே ப்ரஷ் யூஸ் பண்ணணும் டெம்ப்ட் ஆகுது. இல்லை, கழுவிட்டு என்னன்னா 2-3 விஷயம். அந்த அதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன், அந்த கலர் அவ்வளோ வேஸ்ட் ஆகுது தெரியுமா? கழுவிடுறோம் இல்லையா, அவ்வளவு கலர், அந்த கலர் வேஸ்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதை திரும்ப அதே கலரை மிக்ஸ் பண்ணணும். நான் ரெட்டு, க்ரீன், ப்ளூ, பான்சியானா எல்லாமே யூஸ் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக வந்து பேக்ரவுண்ட் கலரை வச்சுட்டு வர்றது பெட்டர். நான் எனக்கு இந்த டார்க் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் போல தோணுது எனக்கு. அது ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு, ஒன்றரை கண் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அது. ஆக்சுவலாக ஸ்குவிண்ட் இல்லை, அதை பிளாக் ஆஃப் த ஐயில் வந்து லைட் விழுகுது. கண்ணில் உள்ள மை போட்டிருக்கேன் அந்த பொண்ணு. கண்ணை திறந்துட்டு அப்படி மை போடுவாங்க தெரியுமா, அப்படி போட்டிருக்கேன். சரி, அந்த கண்ணை அப்படி இப்போ கண் அதை போட்ட உடனே ஃபீச்சர்ஸே வேறு மாதிரி ஆயிடுச்சு பாரு. அது அந்த ஜாப் போன பேரை டர்ன் பண்ணோம் நம்ம. எஸ் சார். இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு ஆரஞ்சு ஒன்று எடுத்து, எல்லோயிஷ் ஆரஞ்சு ஒன்று எடுத்து இந்த மோனோக்ரோமேட்டிக் கிரே மேலே வைக்க போகிறேன். அங்கே சார் ரிஃப்ளெக்டட் லைட்டுக்காக கொஞ்சம் போல் அந்த இடத்துல லைட் விட்டுறேன். இந்த கலர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, எந்த இடத்துல கலர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது.
ஆஹ், அந்த ஹேருக்கு வச்சேன் பார்த்தியா, அந்த கலரோட கொஞ்சம் போல் கிரிம்சனும் வேர்மலியனும் மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த ஒரு வார்ம் கலருக்காக. ஆனால் அந்த வார்ம் கலர் வந்து எவ்வளவு டார்க் நமக்கு ஓவராலாக இருக்கோ அந்த அளவுக்கு டார்க் ஆகலை. இப்போ இந்த இடம் ஒரு ஒரு பார்ட்டு, இந்த இடம் சைடில் இப்படி போகுது, இந்த இடம் இப்படி இருக்கு, இந்த இடம் இப்படி போகுது, இந்த இடம் இப்படி போகுது. நோஸ் வந்து இதுக்கு ஆனால் மேலே எந்திரிச்சிருது, அது அப்படி இருக்கு. நோஸ் அப்படி மேலே எந்திரிச்சிருது. இப்போ இந்த இடம், இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், இது இந்த நோஸு, இந்த தாடையில் இந்த இடம் எல்லாம் இப்படி திரும்பி இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஷேடோ விழுகுது, ஏன்னா கிராஸ் லைட்டில் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஷேடோ விழுகுது. அப்போ அந்த ஷேடோவை கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம்னா மீதி இடத்துலலாம் நம்ம வந்து வைக்கக்கூடிய கலர்ஸ் வந்து அக்செப்டபிள் கலர்ஸாக வர ஆரம்பிச்சிடும். எனக்கு தேவையெல்லாம் எந்த இடத்துல எந்த டோன் இருக்குது அவ்வளோதான். அது எந்த ஒரு பாடி பார்ட்டுன்னோ எந்த ஒரு மெட்டீரியல், இப்போ கிளாஸா, எனக்கு அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை. என்னுடைய கவலை ஃபுல்லாக அந்த ஃபார்ம் என்ன, அந்த ஃபார்ம் வந்து வேல்யூ ஸ்கேல். ஆமாம், அந்த அந்த வேல்யூ ஸ்கேலில் என்ன செய்யுதுன்னு ஃபார்ம் வந்துன்னு சொல்லி முடிச்சுட்டு வேறு வேலையாக போயிட்டேன். அந்த இடத்துல ஒரு ஒரு டெக்ஸ்சர் ஒன்று தெரியுது. அந்த வேல்யூ என்னன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்குமா. ஏன்னா அப்படி ஒரு ஃபார்ம் திரும்ப எனக்கு இல்லை, எனக்கு அனாட்டமி தெரியும், அதனால அந்த இடத்துல என்ன ஆகிட்டுருக்குன்னு ஆகும் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆகிட்டுருக்குன்றது வந்து அவ்வளோ கிளியராக தெரியல. ஏன்னா நிறைய கலர்ஸ் வந்து அங்கே கட் ஆகுது. அங்கே போய் அங்கே அதோட சேர்ந்துருது. சேர்ந்துட்டு
இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வருது, அந்த ஷேடோ வந்து இங்கே போய் ஜாயின் ஆகுது. ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தெரியுது பற்றியாப்ப? ஆ, உட்காந்து என்னடா செய்யறதுன்னு. அதுதான் பெயிண்டிங்கு. ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான் பெயிண்டிங்கு. ஸ்ட்ரகிள் பண்ணாமல் செய்ய முடியாது இது. ஸ்ட்ரகிள் பண்ணலன்னா உனக்கு என்ன நடந்திருக்குன்றத வந்து நீ கொண்டாடவே முடியாது. அந்த லிப்ஸ் எவ்வளவு சென்சிட்டிவாக, அந்த லேஸ் அப்படி செட் பண்ணதுனால அந்த லிப்ஸ் எவ்வளோ சென்சிட்டிவ் ஆயிடுச்சுன்றத பாரு. அந்த வார்ம்த் கொண்டாடுறதுக்காக ஆ, லேசாக ரெட் டோன் ஒன்று கொண்டாடுறேன். ஒயிட் எடுக்கிறதுனா எடுத்துக்கிறோம். அப்புறம் போன கிளாஸில் இருந்ததுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சதுக்கும் இப்போ இந்த லேஸ் அந்த வார்ம்த் ஏற்றுனதுக்கும் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சென்சிட்டிவ் ஆயிடுச்சுன்றது பாரு பெயிண்டிங்க. எஸ் சார். ம், நான் எத்தனை தடவை அந்த ப்ரஷ்ஷை அப்படி ஓட்டுறேனோ அவ்வளோக்கால ஒரு ஒரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் ஏறுதுமா. அப்போ ஒரே இடத்துல ப்ரஷ்ஷை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வேற என்னமோ யோசிச்சுக்கிட்டு ப்ரஷ்ஷை ஓட்டிகிட்டு இல்லை, அந்த இடத்துல கலர் ஏறட்டும்ன்றதுக்காக தான் ப்ரஷ் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைலைட் இருக்கு. அந்த ஹைலைட்டை வந்து நான் விட்டுட்டு செஞ்சேன் அப்படின்னா கரை கட்டும் அந்த இடத்துல. இந்த ப்ரஷ் அப்படி எடுத்த உடனே அப்படி புள்ளி விழுகுது பத்தியா, அந்த இடத்துல நான் விட்டுட்டு எடுத்தேன் அப்படின்னா அந்த கரை கட்டும். எனக்கு அது வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த ஹைலைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ம்? அப்புறம் நான் செஞ்சுட்டு வர்றப்ப அதை நான் ஸ்க்ராட்ச் பண்ணி கூட எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒயிட்டு தான் அது. ஒரு பிளேடை எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணி கூட நான் எடுத்துக்கிருவேன். இப்போ எனக்கு வந்து தேவை வந்து அந்த இடத்துல வந்து அந்த டோன் வர வேண்டியது.
அந்த இடத்துல ஒரு ஹைலைட் வேணும். ஆனால் அவ்வளோ பிரைட்டாக இல்லை. ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்கிறதுனால அது வந்து ஓடுது அந்த இடத்துல. ஒரு ஒரு டெக்ஸ்சர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல. அந்த டெக்ஸ்சரை வந்து கிரியேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ என்ன செய்யறது? அப்படியே கலரை வச்சுட்டு அப்படியே மேலே அப்படியே ஓட்டி விட்டுருவோம். அந்த பேப்பரோடைய டெக்ஸ்சர் வந்து அந்த இடத்துல வந்து ஹைலைட் விழுகிறது மாதிரி காட்டிட்டு போட்டோம். இப்போ அந்த டெக்ஸ்சர் அப்படி கொடுக்குறேன் பார்த்தியா, அப்படி வச்சு தேய்க்கிறேன் பார்த்தியா, அந்த தேய்க்கிறது வந்து அந்த ஒரு ஆல்மோஸ்ட் vertical, ஆல்மோஸ்ட் vertical, டயகனல் லைன்ஸ் தான் ஆல்மோஸ்ட் vertical அந்த ஒரு ஃபீலுக்கு கொண்டாந்துருது. இப்போ நான் வந்து ப்ரெஷ்ஷை கழுவிட்டு இன்னொரு ஒரு கலர் எடுக்க போகிறேன். கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறேன். அந்த கலரை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த பெயிண்ட் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கும். அது மேலே காஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ நான் தூக்கி அடுத்த கலர் வந்து நான் வந்து இப்படி வைக்க ஆரம்பிக்கிறேன். கீழே இருக்கிற டெக்ஸ்சர் ஓரளவுக்கு லேசாக மர்ஜ் ஆகும். அங்கே நான் முதல்ல கலர் வச்சது அப்படி கோடு கோடாக வச்சது தெரியல, ஆனால் கீழே கோடு கோடாக இருக்குது. அதனால தான் அந்த கலர் வந்து உனக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த கலரை வச்சுட்டு நம்ம அப்படியே கலர் ஏற்றிக்கிட்டே போயிடலாம். இந்த பாட்டாவது லிப்பை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பார்ப்போமா? இப்போ உன் கூட வர்ற கிளாஸ் வந்து ஒரு டிப்பிக்கல் டீச்சிங் கிளாஸ் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுவேன்னு அதை மாதிரி செஞ்சுட்டு போயிட்டுருக்கேன் நான். நிறையா விஷயங்கள் வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வர முடியும். நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்கானா, பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நீ வந்து இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நீ செய்யலாம். என்னன்னு புரிஞ்சிக்காம கூட செய்யலாம். அப்படியே காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டாவது பெயிண்டிங் மூணாவது பெயிண்டிங் நீ வந்து செய்கிறப்ப போர்ட்ரேட்டில் ரெண்டாவது பெயிண்டிங் மூணாவது பெயிண்டிங்கில் போர்ட்ரேட்டில் மாத்திரம் இல்லாமல் வேறு எதுலேயும் இந்த டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணினா உனக்கு இந்த டெக்னிக் வந்து என்ன செய்யுதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்துடும். அதுதான் இம்பார்ட்டண்ட்.
இந்த கோடு மேலே கலர் வைப்போம். திரும்ப திரும்ப அதையே அதை சொல்லிகிட்டு இருக்கேன். என்னன்னா ஃபைனலாக வந்து அதை யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஞாபகம் இல்லை. உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா அக்ஷிதாட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த டிஎஃப்ஏ ஸ்டூடெண்ட்ஸை, அந்த 12th பேட்சில் இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸு நான் எவ்வளவோ தடவை சொல்கிறேன் அவங்களுக்கு, நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள். என் பெயிண்டிங் எப்படி இருக்கோ அதை நீங்கள் வந்து செய்ய ட்ரை பண்ணாதீங்க. என் பெயிண்டிங் மாதிரி உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. என்னுடைய பெயிண்டிங்குடைய ரிசல்ட் இருக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் போல் லைட் இருக்குமா, ஏன் அந்த இடத்துல லைட் விழுதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த லைட் இல்லாமல் அந்த எஃபெக்ட் வந்து வரவே மாட்டேங்குது. அதனால எஸ் சார், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டெப்த் வைக்கும் போது கூட நான் இதை கேட்டேன். நீங்களும் அதே தான் சார் சொன்னீங்க. ஆமாம். சரி, அவங்க வந்து எவ்வளவுதான் நான் சொன்னாலும் என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்டை தான் காப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காப்பி பண்ணாதீங்க, என்னுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பை காப்பி பண்ணுங்க. அதுதான் ஆக்சுவல் லெசன். என்னுடைய லெசனே வந்து என்னுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான். நீங்கள் என்னுடைய ஃபைனல் ஒர்க்கை காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு, எல்லாரையும் சொல்லலைன்னா நிறைய பேர் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு நல்ல பெயிண்டிங் செய்யணுன்றது மாத்திரம்தான். அதான் நல்ல பெயிண்டிங்னா இப்போ அப்படியே பெயிண்டிங் ஒன்று செஞ்சு அதை அப்படியே கொண்டு போய் அப்படியே கடையில் கொடுத்தோம்னா 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறணும் அவங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தோணுதே தவிர இது ஒரு பெரிய ஒரு ப்ராவர்ப். ரொம்ப 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 வருஷமாக அது சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லா ரிலிஜன்லேயும் வரும். எல்லா ரிலிஜன்லேயும் எல்லா கல்ச்சர்லேயும் வரும். அமெரிக்கன் பிரசிடெண்ட் லிங்கன் வந்து சொன்ன மாதிரி அதை எல்லாம் சொல்லுவாங்க சில நேரங்களில். என்னென்னா, ஒரு ஆளுக்கு வந்து மீன் பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் வந்து அந்த ஒரு நேரம் சாப்பிட்ருவான். ஒரு நேரம் சாப்பாடு அவனுக்கு நீ பிடிச்ச மீனில் கொஞ்சத்தை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நேரத்துக்கான சாப்பாடு கிடைச்சிரும். அவனுக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி தந்தீங்கன்னா அந்த குடும்பமே வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடையும் ஒரு 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 டீச்சர் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒரு ஃப்ரெண்டு, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, கொஞ்சம் சீனியர் ஃப்ரெண்டு ஒருத்தர். அந்த காலத்து கதை. உனக்கு வந்து அவார்ட் வின்னிங் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு சொல்லித்தர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு நாள் ஆகும், அதிகபட்சம் 2 நாள் ஆகும். 2 செஷன் நீ என் கூட வந்து உட்காந்தீங்கன்னா உனக்கு அவார்ட் வின்னிங் ஃபோட்டோகிராஃபி நான் சொல்லி தந்துடுவேன்.
ஆனால் நல்ல ஃபோட்டோ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தர்றதுக்கு எனக்கு வந்து நீ கற்றுக்க முடியுமே தவிர என்னால் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லுவார் அவர். I can't teach you. I can make you take an award winning photograph. But without you getting involved, I cannot teach you how to do a good photograph, how to learn good photography. அதே தான் இங்கேயும். நல்ல பெயிண்டிங் செய்கிறது வந்து சொல்லித்தரது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. இல்லையாம்மா? யோசிச்சு பாரு. எஸ் சார். இப்போ நான் வந்து என்னென்னமோ செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். பாதி விஷயம் உனக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னே சொல்லவே இல்லை. நீ உன்னை பார்க்க வச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது என்னென்னமோ க்ரோ ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே வருது. அது எஸ் ஒரு சார். ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி இருக்கிற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட வந்து எதுவும் அர்த்தம் இருக்கிறதாவே தெரியல. இல்லை அப்படி தான் தெரியுதாம்மா? அர்த்தமே இருக்கிற மாதிரி தெரியலன்றியோ? சத்தமிடாமல் இருந்துறது பெட்டர் இல்லையா? இல்லை அப்படி. ஆனால் இங்கே லெசன் ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ் சார். இங்கே லெசன் ஓடிக்கிட்டு இருக்கு. உனக்கு வந்து ஸ்லோவாக, நாட் இன் so many வேர்ட்ஸ், உனக்கு ஸ்லோவாக இந்த விஷயம் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கு. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல டீச்சர். இப்போ அந்த ஆள் பேர் என்ன, இறந்து போயிட்டார் இருந்தார். அந்த அமெரிக்கன் பெயிண்டர் ஒருத்தர், நல்ல ஒரு ரொம்ப ஃபேமஸ் டீச்சர், ராஸ் அப்படின்னு ஒரு ஆள். பாப் ராஸா சார்? பாப் ராஸு டெக்னிக்ஸ் வந்து சொல்லித்தரவே இல்லை. ஆக்சுவலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்ஸ் சொல்லித்தரவே இல்லை. கலரை தூக்கி அப்படி எடுத்து இப்படி வச்சு அப்படி பண்ணிங்கன்னா இப்படி பெயிண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் செஞ்சு முடிச்சிடுறாப்புல. அப்படியே அவர் கூடயே செஞ்சுட்டு வர்றவங்க பெயிண்டிங் வந்து முன்னாடியே அவங்களுக்கு வந்து முன்னாடி செய்ய தெரியும். அப்படி ஆட்கள் வந்து அவரோடய சேர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றப்ப அந்த பெயிண்டிங்கோடைய எஃபெக்ட் வந்துடுது. அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டை கிரியேட் பண்ணலாங்க. அவர் கிரியேட் பண்ணது ஒரு அந்த ஆளுகளுடைய வீட்டில் அவங்க கையை வச்சு ஒரு பெயிண்டிங் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. எங்க வந்து அதில் வந்து அதான் எனக்கு அதில் வந்து ஒப்புதல் இல்லைன்னா ஆஸ் எ டீச்சர் அடுத்த ஆளுகளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அடுத்த ஆளுகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்றது வந்து சென்சிபிளாக இருந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, நமக்கும் ஒரு க்ரோத் இருக்கும். இல்லாட்டி நமக்கு க்ரோத் இருக்காது. சார் லிப்ஸ் ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு சார். நல்லா செட் ஆயிடுச்சுல. டக்குன்னு அது எப்படி ஆச்சுன்னே தெரியாத லெவலுக்கு டக்குன்னு லிப்ஸ் வந்து செட் ஆயிடுச்சு. சரியா காதை கொஞ்சம் போல போட்டுருவோமா?
இப்படி தான்மா க்ரோ ஆகணும். அதாவது பெயிண்டிங் நம்ம செஞ்சுட்டே போய்கிட்டே இருக்கோம். ஆஹ், இந்த இடத்துல இப்படி வருது, அந்த இடத்துல அப்படி வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அதை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்போதே வேல்யூ ஸ்கேல் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஹேபிட் வரணும் நமக்கு. வேல்யூ ஸ்கேலை கரெக்டாக பார்த்து செய்யறது அப்படின்ற ஹேபிட் நமக்கு வந்துருச்சுன்னா அந்தந்த ஃபார்ம் வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக உட்காரும். இப்போ எனக்கு காது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று உண்டு எனக்கு. சரியா, காதோடைய அனாட்டமி வந்து எனக்கு தெரியும். இப்போ அந்த அந்த இடத்துல லைட் இப்படி வந்து அப்படி வரும், அந்த இடத்துல வந்து அப்படி வரும், அந்த இடத்துல லைட் வந்து ஷேடோ வந்து அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அதை மேட்ச் பண்ணி விட்டுறேன். போட்டுட்டு இதை மேட்ச் பண்ணி விட்டுறேன், இங்கேருந்து மேட்ச் பண்ணி விடுறேன். ரெண்டாவது சிட்டிங் இல்லையா அந்த பெயிண்டிங்? எஸ் சார். ஆமாம் ஆமாம், ரொம்ப நாளாக வேலை பார்க்காம விட்டோம். இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்க வேண்டியிருக்கு. சரி, எப்படி டார்க் ஆக்குறதுன்றது யோசிப்போம். இந்த இடத்த கொஞ்சம் உள்ளே கொண்டு போவோம். அப்போ நம்ம வந்து நம்ம எக்ஸாக்டாக காப்பி பண்ணலை, தெரியுதா, க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. அந்த க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோன்ற அந்த அந்த ஒரு ஃப்ரேஸு தான் இந்த பெயிண்டிங்கோடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து. கொஞ்சம் போல் அந்த இடத்துல ப்ளூவை வச்சு
அப்படியே அந்த ஷேடோ அப்படியே போகுது அங்கே, நகண்டு நகண்டு அப்படியே போகுது அந்த ஷேடோ. அங்கே அவ்வளோ தூரத்துக்கு போய் அந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்குது. ரொம்ப பயப்பட வேண்டாம் நம்ம இதுக்கு. ஆஹ், என்ன ஆயிருமோ அப்படின்னு பயப்படவே வேண்டாம். ஆனால் ஆயிட்டு போட்டோம், இன்னொரு தடவை செஞ்சு போகிறது அப்படின்ற லெவலுக்கு இதை செஞ்சு பார்த்துருவோம். ஓகே, இப்படியே போகுது, அப்படியே கலர் அப்படி கொண்டு போனால் அது அப்படி வருமா அப்படின்னு செஞ்சு பார்த்துடுறது. காயிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் லைட் ஆகும் இல்லையா? எஸ். லைட் ஆகிறப்ப அது சரியாக வந்துடும். அந்த இடத்துக்கு டார்க் இன்னும் வைக்கணும் அப்படின்னா நம்ம அப்புறம் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். ஆ, உன்னுடைய டெய்லி ஷெட்யூல் எப்படிம்மா? என்ன அது உன்னுடைய டெய்லி ஷெட்யூல் யூஸ்வலாக? மார்னிங் ஒரு எழுந்திரிச்சிட்டு ஒரு வாக் மட்டும் போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் சார். ம். 10 to 3 ஸ்கூல். ஆ. ஸோ 3:30 4 வீட்டுக்கு வந்தேன். ம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்கூல் ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவேன் சார். ம். பண்ணிட்டு பெயிண்டிங்கில் உட்காந்துருவேன். டிராயிங் ஆமாம் சார். பெயிண்டிங்கில் உட்காந்துருவேன். எஸ். மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்கும் இல்லையா? எஸ் சார். ஆமாம். சரி. அப்புறம் அதுக்கப்புறம் டின்னர். எவ்வளோ? ஆ. டின்னர் முடிச்சுட்டு 10:30க்கு முடிஞ்சோம் சார் டே. ஓகே, ஓகே, முடிச்சிடும். ஓகே. ஸ்கூல்லேருந்து எத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்னா? 3:30 4 வந்துடும் சார். ஓகே, சரி. இன்னைக்கு என்ன அது? இன்னும் இது இன்னும் டிசம்பர் ஹாலிடேஸ் எல்லாம் ஹாலிடேஸ், முடியும். டிசம்பர் எஸ். ஹாலிடேஸ். மெயினாக என்னன்னா இந்த பிளேன் இந்த பிளேன் இந்த பிளேனை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான். ஆ? எஸ்.
அதுதான் அந்த 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 பிளேன் வந்து அப்படி டேர்ன் ஆகிறதுனால தான் அந்த இடத்துல லைட் வந்து அப்படி கேம் வந்து ஒன்று விளையாடுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அப்போ அனாட்டமியை வந்து ஜாமெட்ரியாக கற்றுக்குறோம் நம்ம. அந்த கலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அந்த இடத்துல அந்த அந்த எல்லோ வைக்க வேண்டியிருக்கு அந்த காதில். எஸ் சார். இந்த இடத்துல டெப்த் ஏறவே மாட்டேங்குது. இந்த இடத்துல எவ்வளவு தான் டெப்த்து வச்சாலும் அடுத்த கலர் வைக்கிறப்ப அது அப்படியே உட்காந்துருது. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டார்க் கோடு ஒன்று இருக்குது. சரியா? இது வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்துக்கான லெசன். சரியா? இதை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணிப்பாரு. அடுத்த போர்ட்ரேட் வந்து கமர்ஷியலாக செஞ்சோம்னா எப்படி வரும், ஆக்சுவலாக வந்து அழகாக செஞ்சோம்னா எப்படி வரும்ன்ட்டு அந்த அந்த உனக்கு ஒரு லேடியோடைய போர்ட்ரேட் ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னேன். அதை அனுப்பி விட்றேன் உனக்கு. ஓகே. இங்கே வந்து ஒரு கால் வருது.
இதை ஒரு நல்ல போர்ட்ரேட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நல்ல லெசன். ம் ஏன் நல்ல போர்ட்ரேட்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அந்த போர்ட்ரேட்டுக்கான கான்சென்ட்ரேஷன் நம்ம கொடுக்கவே இல்லை. எங்கே வெட்டா இருக்குன்னு தெரியலையே. அந்த கண்ணில் ஒரு ஹைலைட்டை வந்து எடுக்கணும். இப்போ எடுக்க முடியாது. கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் லேசாக ஒரு பிளேடை வச்சு எடுத்தோம் அப்படின்னு டக்குன்னு வந்து. சரி, இதுக்கு மேலே இதை இழுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை இல்லை அது. சரியா, இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ம் அடுத்து இன்னொரு ஒரு போர்ட்ரேட் செய்வோம். ம் சரியா, ஓகே இவ்வளோ சார். தூரத்துக்கு நீ வந்துடுமா, அப்புறம் பார்ப்போம் அதை. ஓகே சார். இன்னைக்கு 30 இல்லை, 29 சார். 29. அம்மா, ஓஹோ, ஒரு நாள் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டேன்னா. சார் பேஸ்டல்ஸில் போட்டுட்டு நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாமா சார்? ட்ரை பேஸ்டல்லையாம்மா? எஸ் சார். செய்வோம். ஒரு போர்ட்ரேட் ஒன்று எடுக்கிறியா நீ? எஸ் சார். போர்ட்ரேட் எடுத்து அனுப்புறியா எனக்கு? எஸ் சார். ஓகே, எப்போ அம்மா செய்வோம்? நான் இந்த ஒர்க் முடிச்சிடுறேன் சார். நான் இந்த உங்களுக்கு ஒர்க் முடிச்சுட்டு முடிச்சுட்டு, அப்படியே. ஓகே, முடிச்சுட்டு சொல்லு. சரியா. ஓகே. இதில் இன்னும் நிறைய திங்ஸ் வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது வந்து தான் உனக்கு நான் லெசனாக கொண்டு போனேன் இது. சரியா. அப்போ இந்த பிளேன், இந்த பிளேன், இந்த பிளேன், நெத்தி, தாடை, அத சின், அதை வந்து ஒரு பிளேனாகவும், இந்த சைடில் ஒரு பிளேன் போகுது, அந்த சைடில் ஒரு பிளேன் போகுதுன்றத போர்ட்ரேட்டில் கொண்டு வர்றது இம்பார்ட்டண்ட். கண் சாஞ்சு இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்றது. இந்த லைன் எல்லாம் பேரலாக இருக்கும். லிப் லைன், நோஸ் லைன், ஐ லைன் பேரலாக இருக்கும். ஹேர் லைன் டிபெண்ட்ஸ். சரியா, ஓகேம்மா? எஸ் ஓகேம்மா, நான் இது உனக்கு சார். என்னோட ஒர்க்ல ஸ்கெட்ச் போட்டு பண்ணது கரெக்டாக தானே சார் வந்து? அது கரெக்டாக இருக்குமா? அதை டெவலப் பண்ணு நீ. ஓகே. சரியா. இப்போ என்னன்னா, எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீ டிரான்ஸ்பரண்டாக கலர் வச்சுக்கிட்டே போனேன்னா த பெயிண்டிங் வில் டேக் அ லாட் ஆஃப்
இன்புட் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிட்டே போனீங்கன்னா எஸ் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஹை கான்ட்ராஸ்ட் நம்ம செய்யலை. எஸ் ஹை கான்ட்ராஸ்ட் நம்ம செய்யலை. ஓகே, அடுத்த பெயிண்டிங் நம்ம ஹை கான்ட்ராஸ்டில் செய்வோம். ஓகே ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் உனக்கு அந்த இந்த இது ஒரு ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் பற்றி, அதை அனுப்பி விட்றேன். அந்த லேடியோடைய போர்ட்ரேட்டும் உனக்கு அனுப்பி விட்றேன். ஓகே சார். சரியா? ஓகே ஓகேம்மா. ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ.